வணக்கம் நண்பர்களே. செங்கோட்டையன் முன்னாள் அதிமுக அமைச்சர் நேற்று அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் தன் மனதில் உள்ளதையெல்லாம் வெளிப்படையாக கூறுவேன் என்று கூறினார். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கிவிட்டார், கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டார், எல்லா பொறுப்புகளிலிருந்தும். இப்போது செங்கோட்டையன் எடுத்திருக்க முடிவு இருக்கு இல்லையா, அதற்கு முன்னால் அவர் என்ன திட்டமிட்டு இந்த முடிவு எடுத்தாருங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. அவர் வெளிப்படையாக யாரையும் சொல்லலைங்கிறது ஒரு பெரிய குற்றம் இல்லை, அது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் என்ன முடிவெடுத்திருப்பார், எப்படியாவது பழனிசாமி தேர்தல் வெற்றி என்ற ஒற்றை காரணத்துக்காகவாவது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குவார் அப்படின்னு. யாரை சேர்க்க விரும்பினார்? அம்மையார் சசிகலா நடராஜன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இவர்கள் தான் முக்கியமானவர்கள். விலகியவர்களை ஒன்று சேருங்கள் என்று செங்கோட்டையன் சொல்லும் அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றவர்கள் இவர்கள் தான் என்று நான் அறிகிறேன். என்ன காரணம்னா, மற்ற நிர்வாகிகளையெல்லாம் அவர் மாவட்ட அளவிலோ இல்லை வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களையோ அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்காக விலகியவர்கள் திரும்ப வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியெல்லாம் செங்கோட்டையன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யவும் மாட்டார்கள். அவர் ஒரு சீனியர், அவர் அந்த மாதிரி இது போக மாட்டார். அப்போ முக்கியமாக இவங்களெல்லாம் கூப்பிட்றது தான். இவர்களெல்லாம் திரும்பவும் அதிமுகவிற்குள் வந்தால் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதை செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லெவலில் இருக்க ஒரு அரசியல்வாதி சிந்தித்திருக்க வேண்டும். இப்போ ஒரு கட்சியிலேருந்தே நீக்கிட்டார், அதிமுகவில் நீ இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ எடப்பாடி தான் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற பொதுச் செயலாளர், நீக்கிட்டேன்ட்டார். வேணா நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு இன்னொரு வழக்கை போட்டு தேர்தல் வர நேரத்தில் ஒரு குழப்பம் உண்டு பண்ணி அந்த வழக்கை அவர் சந்திக்கிறதா, இல்லை தேர்தலில் வெற்றி பெறதுக்கான தேவையான வேலைகளை பார்க்குறதான ஒரு குழப்பத்தை வேணால் உண்டு பண்ணலாம். யார்? செங்கோட்டையினால் அதான் நடக்கும். அது நடந்தால் என்ன ஆகும்? அதிமுக தோற்று போகும். இதுக்காக பலியாகிறாரா செங்கோட்டையன், இல்லை இதுதான் அவருடைய திட்டமா? எப்படியாவது திமுகவை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக செங்கோட்டையன் வேலை செய்கிறாரா? அப்படித்தான் தோணுது. அவர் போகிற போக பார்த்தா திரும்ப சசிகலாவில் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பித்து, இல்லை நாங்கள் தான் அதிமுக, ஒரிஜினல் அதிமுகன்னு போரிட்டு, ஏதோ இதில் போரிட்டுனா நீதிமன்றத்தில் வாதிட்டு அப்படி ஒன்று வச்சுக்குவோம், வாதிட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டு நாரடித்து கடைசியில் அதிமுக ஜெயிக்க போகாமல் வைக்கிற வேலையை தான் அவர் பார்க்கணும். ஒரு எம்ஜிஆருடன் பணியாற்றிய அரசியல் செய்த செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு இது தகுதியா, இது தரமா? எனக்கு தெரியல. திமுக வீழ்த்த வேண்டுமென்றால் இது யூகமல்ல, வியூகமல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.